எஸ்பி ஜனநாதன் டைரக்ஷன்ல யூடிவி மோஷன் பிக்சர்ஸோட அவரும் சேர்ந்து கோ ப்ரொடியூஸ் பண்ற படம் புறம்போக்கு என்கிற பொது உடைமை. ஆர்யா அண்ட் விஜய் சேதுபதி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த படத்துல இவங்க கூட கார்த்திகா நாயர் அண்ட் ஷாமும் இருக்காங்க. இப்பெல்லாம் ரிலீஸ் ஆகிற ஒவ்வொரு படத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில எதிர்ப்புகள் கிளம்பத்தானே செய்யுது. அப்படிதான் இந்த படத்தோட டைட்டிலுக்கே கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிருச்சு. புறம்போக்குங்கிற டைட்டில் என்னோட ஃபியூச்சர் பிலிமுக்காக நான் வச்சிருக்கிற டைட்டில். அதை யூஸ் பண்ற உரிமையை நான் யாருக்கும் கொடுக்கல, மீறினா லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிமாட்டோகிராஃபர் நட்டு என்கிற நட்ராஜ் சுப்ரமணியம் ஒரு பிரச்சனை பண்ணார். அப்புறம் நவம்பர் 2013ல இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரான யூடிவி மோஷன் பிக்சர்ஸ் அந்த டைட்டில் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. சினிமாட்டோகிராஃபர் நட்ராஜ் பிரச்சனை பண்ணலனாலும் இந்த படத்தோட டைட்டில்னால ஃபியூச்சர்ல ரிலீஸுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லி டைரக்டர் இந்த படத்தோட டைட்டில புறம்போக்கு என்னும் பொது உடைமை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா மாத்திட்டு படத்துக்கு இது ஏத்த டைட்டில் வேற சொல்லிட்டாரு. பேராண்மைக்கு அப்புறம் டைரக்டர் ஜனநாதன் தன்னோட அடுத்த படத்தை பத்தி சொல்லும்போது ஜீவா அண்ட் ஜெயம் ரவி தான் ஹீரோ, யுவன் மியூசிக் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா ஹீரோஸோட கால் ஷீட் பிரச்சனைனால அந்த படம் டிராப் ஆகி அதுக்கப்புறம் ஆர்யா அண்ட் விஜய் சேதுபதியோட புறம்போக்கு டேக் ஆஃப் ஆச்சு. ஜனநாதன் சாரோட டெபியூ பிலிம் இயற்கை படத்துல ஒன்னா ஒர்க் பண்ண ஷியாம் இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட ஹீரோயின் கார்த்திகா பத்தி சொல்லும்போது இவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்னு, ஆர்யா அண்ட் விஜய் சேதுபதியோட ஹைட்டுக்கு ஏத்த ஒரு ஹீரோயின். ரெண்டு, தமிழ சரளமா பேசக்கூடிய ஒரு ஹீரோயின். அதனாலதான் கார்த்திகா நாயரை சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி டைரக்டரே சொல்லியிருக்காருங்க. ஒட்டக சவாரி பண்றாங்க, ஸ்டண்ட் எல்லாம் பண்றாங்க. மொத்தத்துல இந்த படத்துல கார்த்திகா நாயருக்கு ஒரு வெயிட்டான ரோல் இருக்கு. படத்தோட ஷூட்டிங்க குலு மணாலியில தொடங்கி ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், சென்னைன்னு பல இடங்கள்ல முடிச்சிருக்காங்க. படத்தோட போஸ்டர்ஸ்ல ஆர்யாவை பார்க்கும்போது பகத்சிங்கோட ரிசம்பிளன்ஸ் கொஞ்சம் இருக்கு பாஸ். படம் உருவான விதத்துக்கே இவ்ளோ கதை சொல்லியிருக்கோம். படத்தோட கதை என்னவா இருக்கும்? ஆர்யா பாலாங்கிற கேரக்டர்ல சோஷியல் அண்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்டா வராருங்க. நம்ம விஜய் சேதுபதி ரயில்வே போர்ட்டரா வேலை பார்க்கறாரு. அவரோட ஃப்ரெண்டா ஜெனியா நம்ம கார்த்திகா நாயர் வராங்க. படத்துல காட்டுற ஜெயிலுக்கு ஜெயிலரா வராரு நம்ம ஷியாம். விஜய் சேதுபதிக்கும் ஷியாமுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கேஷுவலா விஜய் சேதுபதி ஜெயிலுக்குள்ள வராரு, ஷியாமோட இன்வெஸ்டிகேஷன்ல ஹெல்ப் பண்றாரு. மேபி அவர் இன்ஃபார்மரா கூட இருக்கலாம் பாஸ். ஆர்யா பல நாச வேலைகள் செஞ்சதா சொல்லி அரெஸ்ட் பண்ணி அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறாங்க. சோ அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்காக நம்ம ஷியாம் ஜெயிலரா இருக்கிற ஜெயிலுக்கு ஆர்யாவை கொண்டு வராங்க. அங்க இங்கிருந்து நான் தப்பிக்க போறேன்னு சொல்லிட்டு ஷியாமுக்கே ஆர்யா சவால் விடுறாரு. சோ அவர் எதுக்காக தப்பிக்க நினைக்கிறாரு? இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? ஆர்யாக்கு ஆப்போசிட்டா ஷியாம் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் என்ன? இதுக்கு நடுவுல விஜய் சேதுபதி ஷியாமுக்கு ஹெல்ப் பண்ணாம எப்படி ஆர்யாக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறார்? எல்லா விஷயத்தையும் ஒரு பாயிண்ட்ல இணைக்கிறதாங்க படத்தோட கதை. அப்ப கார்த்திகா நாயரோட ரோல் ட்ரெய்லர்ல பார்த்த வரைக்கும் நாங்க கெஸ் பண்ணதுன்னா கார்த்திகா நாயர் பசங்க மாதிரி எல்லா வேலையும் பண்ற ஒரு போல்டான பொண்ணு. இவங்கள விஜய் சேதுபதி லவ் பண்றாங்க, ஆனா இவங்க ஆர்யாவை லவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம படத்துல ஷியாமுக்கும் விஜய் சேதுபதிக்கும் இடையில ஒரு லென்த்தியான எமோஷனல் சீன் இருக்காமா. அது ஒரே ஸ்ட்ரெச்ல நம்ம டைரக்டர் சார் ஷூட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக லீட் ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒட்டகம் ஓட்ட கத்துக்கிட்டு இருக்காங்க. படத்தோட மத்த க்ரூ பத்தி சொல்லணும்னா டெபியூ மியூசிக் டைரக்டர் வர்ஷனோட மியூசிக்ல படத்துல மொத்தம் 5 பாடல்கள் இருக்கு. சினிமாட்டோகிராஃபி NK காம்பரம், எடிட்டிங் N கணேஷ்குமார். மே 1ஆம் தேதி தல பிறந்த நாளைக்கே படத்தை ரிலீஸ் பண்றதா சொன்னாங்க. சில பல காரணங்கள்னால அது தள்ளி போய் மே 15ஆம் தேதி புறம்போக்கு என்கிற பொது உடைமை எதிர்பார்க்கப்படுது பாஸ். பட் சிவகார்த்திகேயனுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்பியூட் இருந்ததா சொல்றாங்க. விஜய் அவார்ட்ஸ்ல கூட ஒரு வாட்டி வந்து சூப்பர் சிங்கர் இதுல வந்து அவர் உள்ளோட என்ட்ரி வரும்போது நீங்க அப்படியே வாக் அவுட் பண்ணிட்டதா சொன்னாங்க. அது உண்மை என்னன்றது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க சார், உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க உறவை பத்தி. அதான் சந்தோஷமா அண்ணன் தம்பியா இருக்கும்.